Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 27வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. திரும்ப நான் சொல்றதா நம்ம எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நேமை பயன்படுத்தி நார்த் இந்தியன் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்றதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணாவே கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்க கொடுக்குற டீம்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நேமை பயன்படுத்தி உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்காகவே தமிழ் பெல்னு பேரை போட்டு அவனுங்க ஃபேக்கா வச்சு பிரைம் பண்றோம் காசு கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாம் போகாதீங்க. தயவு செஞ்சு கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். என் வீடியோட என் கமெண்ட்லயே வந்து காசு வாங்குற இடம் ஒருத்தந்து கேட்கறான். எனக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷமா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். 5 வருஷமா நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் ஆரம்பிச்ச ஒரு மோட்டோவே வந்து பிரைம் பண்ணக்கூடாது. நம்ம யூசர்ஸ்க்கு நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம். அவங்க அதை வச்சு அவங்க பயன்படுறதுக்கு தான் கொடுக்கறது. ஸோ அதுல வந்து சொல்றப்பதான் மன இதா இருக்கு. கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. அப்படி சரி வேற தப்பான சேனல்ல தான் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஏன் அவனுக்கு காசை கொடுத்து தான் நீங்க வின் பண்ணுமா? உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இல்லையா? உங்களுக்கு நாலேஜ் இருக்கிறப்ப கண்டி தான் இங்க வரீங்க. ஸோ இதுல நம்ம சொல்றதை வச்சு தான் நீங்க போட போறீங்க. இப்போ நான் சொல்றது வந்து அப்படியே நடக்க போதா? இல்ல. ஸோ அதுல இருந்து உங்களோட நாலேஜுக்கு உங்களுக்கு தோன்றது தானே போட போறீங்க. ஸோ ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க. ரியாலிட்டியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே இருக்கிற விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதுல இருந்து நீங்க டீம்ஸை வந்து மேக் பண்ண போறீங்க. ஸோ காசை இன்னொருத்தனுக்கு கொடுத்து அவன் வந்து நல்ல டீம் கொடுப்பான் அப்படின்னு நம்ம நம்புறதுலாம் எந்த விதத்துல நியாயம்? ஸோ காசை ஏன் கொடுக்குறீங்க? ஃப்ரீயா நம்ம பாருங்க இவ்வளவு வாய்ப்பு இருக்கு. நம்மள மாதிரி என்னன்னு இல்ல, என்ன மாதிரி தமிழ் சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்காங்க ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு. அதையெல்லாம் தாண்டி காசு கொடுத்தாதான் அவன் வந்து கரெக்டான டீம் கொடுப்பான்னு தேடி போய் இப்படி விழுவுறீங்களா? அதெல்லாம் எந்த விதத்துல கொஞ்சமாவது யோசிச்சுக்கோங்க. கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நான் என்னை பிடிக்கலாம் பரவாயில்ல, வேற எந்த தமிழ் சேனல்ல போய் பார்த்தாலுமே அவன் சேனல்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா அவன் சேனல்ல கூட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவன் பேர்லயுமே இன்னைக்கு தப்பான சேனல்ஸ் நிறைய இருக்கு. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் மை ஃபேப் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்புங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களோட டெபாசிட் சார்ஜஸ் வந்து ஜிஎஸ்டி பிடிப்பதில்லை. டெபாசிட் பண்ணக்கூடிய மணிக்கு வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை. லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. 5 வருஷத்துக்கு மேல ஒரு பழமையான ஒரு ஆப். ரொம்ப வருஷமா நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப். ரொம்ப ட்ரஸ்டான ஒரு ஆப். டைட்டில் ஸ்பான்சர் வந்து கேகேஆர் டீமுக்கு 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அதுல அவைலபிளா இருக்கு. தென் மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதுலயே உங்களால ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்க இன்னொரு கான்டெஸ்ட் கட்டி உங்களால நிறைய ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி நல்ல ஆப்ஸ்லையும் கரெக்டான ஆப்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி ஃபீஸ் டிஃபர் பண்ணி கரெக்டான ஆப்ல ஜாயின் பண்ணுங்க. அந்த இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் பார்த்து ஜாயின் பண்றது உங்களுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். ஸோ பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி மேட்சை பொறுத்த வரைக்கும் 27வது மேட்ச் எங்க நடந்தது பார்த்தீங்கன்னா சண்டிகர் தாங்க நடக்குது. இந்த சண்டிகர் பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்ங்க. ஸோ ஒரு 180 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராகவே அங்கே இருக்கு. ஸோ 180+ ரன் வரைக்கும் அடிக்கிறாங்க. அதை சேஸ் பண்ற டீம் ஈஸியா சேஸ் பண்ணி வின் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த வெனுல பஞ்சாப் வந்து சேஸ் பண்ண முடியாம 2 ரன் ரிசல்ட் தோத்தாங்க. ஸோ யங் பிளேயர்ஸ் 2 பேருமே கடைசி வரைக்குமே போறாங்க. ஆனா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு தான் இது. ஸோ நல்ல பேட்டிங் சப்போர்ட் பண்ணும். செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டியூ ஃபேக்டர் இருக்கும். டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால பாலை சரியா கிரிப் பண்ணி போல் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்த இனிஷியல் முதல் 5-6 ஓவர் தாங்க. அந்த முதல் 3-4 ஓவர் வந்து நல்ல ஸ்விங் இருக்கும், நல்ல பவுன்சஸ் இருக்கும். அதுல வந்து டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் விடாம ஆடிட்டாங்கன்னா 180 200+ ரன் வரைக்கும் கூட போறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பிச்சு தான் இந்த பர்டிகுலர் வெனு. வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 25 மேட்ச் இங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 15 மேட்சும் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க வந்து 9 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 26 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க ஹெட்வர்ட்ல. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. ஒரு 15 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோட் பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் சஞ்சு சாம்சன், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மயர், துருவ் ஜூரல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான், யசுந்தர் சஹல், குல்தீப் சென் அண்ட் நான்ட்ரே பர்கர். இந்த மேட்ச் நான்ட்ரே பர்கர் டைரக்டாவே பிளேன் பண்ணுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் கேசவ் மகாராஜா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இந்த மேட்ச் டைரக்டாவே நான்ட்ரே பர்கர் வந்து உள்ள வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். தென் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்கர் தவன் அண்ட் ஜானி பாஸ்டோ 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அடுத்ததான் சாம் கரன், சிக்கந்தர் ராசா, செசாந்த் சிங், ஜித்தேஷ் சர்மா, தென் அடுத்ததா அத்து சர்மா, கசிசோர் ரபாடா, ஹர்பிரீத் பார், ஹர்ஷதீப் சிங்,
ஹர்ஷல் பட்டேல், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வராரு. சரி, ஓகே. இப்போ ரெண்டு டீமோட ஒரு பிளேயிங் லெவனை பார்த்தாச்சு. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து இம்பாக்ட் பிளேயரா மாதிரி ஆடுவாங்க. ஸோ இம்பாக்ட் பிளேயரா வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்ட்ரே பர்கரை வந்து ஆட வைப்பாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி நான்ட்ரே பர்கர் வந்து இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு. பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா நான்ட்ரே பர்கருக்கு பேர் ரோமன் பவுல். ஸோ ரோமன் பவுலை வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா டாப் ஆர்டர் எல்லாமே ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து ஓரளவு நல்லா ஆடிடுறாங்க, ஒரு டீசென்டான ஸ்கோர் வந்துருதுன்னா 6 பவுலிங் யூனிட்டை வச்சு அவங்க வந்து பவுலிங் ஆப்ஷன் கொண்டு போவாங்க. ஸோ நான்ட்ரே பர்கர் இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துவாங்க ரோமன் பவுலுக்கு பதிலாக. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் இம்பாக்ட் பிளேயரா வந்து நான்ட்ரே பர்கர் தான் உள்ள வராரு. 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் தாங்க பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு கொடுப்பாங்க. ட்ரெண்ட் போல்ட் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆவேஸ்கானும் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். அதுல ஒரு ஓவர் வந்து இந்த 20வது ஓவர் மோஸ்ட் ப்ராபபிலி அவர் தாங்க பவுல் பண்ணுவாரு. தென் யஸ்வந்தர் சகல் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. குல்தீப் சன் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். நான்ட்ரே பர்கர் அவரோட 4 ஓவரையும் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ இதுதான் வந்து காம்பினேஷன் ஆப்ஷன் பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ நான்ட்ரே பர்கர் உள்ள வராரு இம்பாக்ட் பிளேயரா அப்படின்னா, பை சான்ஸ் நான்ட்ரே பர்கர் வரல, ரோமன் பவுல் தான் வந்துட்டாரு அப்படின்னா எல்லாருமே 5 பவுலருமே 4 ஓவர் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கான ஆப்ஷன். ஸோ சப்போஸ் நான்ட்ரே பர்கர் இருக்காரு அப்படிங்கிற மனாலே வச்சுக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல யஷ்வந்தர் சகல், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் குல்தீப் சன் நான்ட்ரே பர்கர் இந்த 3 பேர் தான் வந்து அவங்களோட 4 ஓவர் வந்து பவுல் பண்ண போறாங்க. ஆவேஸ்கான் கூட 2ல இருந்து 3 ஓவர் தான். அதுல ஒரு ஓவர் அந்த டெத் ஓவர், அந்த 20வது ஓவர் அவர் பவுல் பண்றது அவருக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். பட் இந்த சீசன்ல அந்த 20வது ஓவரே அவர் பவுல் பண்ணாலுமே பெருசா விக்கெட் எடுக்காதது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா வந்து இருக்கு. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை காட்டிலும் செகண்டா பவுல் பண்றப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் ஆவரேஜ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இதன் அடுத்ததான் யஷ்வந்தர் சகல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இங்க இருக்கு. மிடில் அதுலயும் 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவரால் ஒரு பவுல் பண்றது அவருக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஆப்ஷன். இதன் அடுத்ததான் நான்ட்ரே பர்கர். ஸோ நான்ட்ரே பர்கர் அவர் உள்ள இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த 19வது ஓவர் அந்த 20வது 2 ஓவர் ஒரு ஓவர் அவர் தாங்க பவுல் பண்ணார். ஒரு ஓவர் ஆவேஸ்கான், ஒரு ஓவர் இவரும் பவுல் பண்ணுவாங்க. அந்த 19, 20 அந்த 2 ஓவர்ல ஒரு ஓவர் நான்ட்ரே பர்கர் பவுல் பண்றது அவருக்கு இன்னும் ஒரு கூடுதல் ஆப்ஷன். தென் பவர் பிளேல பவுல் பண்றாரு. பவர் பிளேல சில ட்ரெண்ட் போல்ட் கூட அவர் முதல் ஓவர் 2வது ஓவர் அவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின்றது நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல 2-3 விக்கெட் யாரெல்லாம் விழுந்துச்சுன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினை கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அவர் வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20% வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. நீங்க வந்து டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டீம் அப்படின்னா அதை ரவிச்சந்திரன் அஸ்வின் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. நார்மல் நியூட்ரலா டீம் போடுறீங்கனாலும் அதுல ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு விக்கெட் எடுப்பார். பட் பேட்டிங்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் நீங்க பிக் பண்றப்போ டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துரும் 3 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. ஸோ பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜெய்ஸ்வால் இந்த சீசன் அவருக்கான சீசனா இல்லைங்க, பெருசா ஃபார்ம்ல இல்ல, ரன்ஸ் எதுவுமே அடிக்கல இந்த சீசன் அவருக்கு. லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. ஒரு 2-3 பவுண்டரிஸ் அடிச்சாலுமே ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. பாலுக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அந்த டைமிங் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் அவர் டோட்டலி டிஃபரெண்டா இருக்காரு. இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் மேட்சஸ் லாங்கா விளையாண்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற அந்த டைமிங் பிடிக்கிறது வந்து கொஞ்சமே கஷ்டப்பட்டாரு. ஏன்னா டெஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட்டு திரும்ப அப்படியே உடனே வந்து ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் மேட்ச்ல இருந்து அப்படியே இதுக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கு. மேபி அவர்கிட்ட நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் தாங்க. ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல இருக்கு. 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு கேட்ச் பிடிச்சா கூட அதுக்கு ஒரு 8 பாயிண்ட் கிடைச்சிடும். ஒரு 25+ அடிச்சா கூட ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாயிண்ட்ஸ் அவரை எடுத்துருவாரு. ஜாஸ் பட்லர் எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது மைனஸ். பட் நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பர்டிகுலரா செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ சேஸ் பண்ண போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா ஜாஸ் பட்லர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவரோட பேட்ல வந்து 35+ ரன்னுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 35க்கு மேல டு 50 ரன்னுக்குள்ள அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா. அதே ஃபர்ஸ்டா பேட் பண்றாரு அப்படின்னா 25ல இருந்து ஒரு 35 ரன்னுக்குள்ள அடிப்பாரு.
சஞ்சு சாம்சன் இந்த சீரீஸ் வேற லெவல் இருக்குங்க. எப்பவுமே அவர் மேல ஒரு முதல் 4 மேட்ச் மட்டும்தான் ஆடுவாரு, அதுக்கப்புறம் அவர் ஆட மாட்டாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டாக் தான் இருந்துச்சு. அது எல்லாமே உடச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காரு. விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அந்த வேர்ல்டு கப் டீமுக்கு என்னையும் செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நாக்கு தான் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஃபார்முலங்கிறதுலாம் அடுத்தது, வெறும் 20+ ரன் அடிச்சுட்டா கூட போதும், அவரு அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு விக்கெட் கீப்பர் பண்றதுனால. ஸோ விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துருவாரு. தென் 20 ரன் அடிச்சாருன்னா கூட அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. ஸோ ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன். ரியான் பராக் இந்த சீசன் அவர் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் நான் ப்ரீவியூல சொல்லியிருந்தேன், இவர் இன்னைக்கு ஃபிளாப்பு, கண்டிப்பா 20 ரன் கூட அடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியூல நான் சொல்லியிருந்தேன். ஆனா 70 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ எல்லாருமே நிறைய பேர் வந்து 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க ஃபிளாப் பண்ணீங்க, அவர் 70 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நீங்க பார்க்கணும். அவரு 0 ரன்லயும் 7 ரன் இருக்கும் போது கொடுத்த ஈஸியான கேட்ச் வாய்ப்பை வந்து விக்கெட் கீப்பர் விட்டாரு. ஸோ அது ரெண்டுமே ரஷீத் கானோட ஓவர்ல. ஸோ அந்த மேட்ச் நம்ம ரஷீத் கானுக்கு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது வந்து இயல்பு தான். ஸோ நம்ம சொன்ன விஷயம் அங்க நடந்துச்சா, பேட்டில் வைஸ் சொன்னோம், அது நடந்துச்சு. ஆனா கேட்ச் தவற விட்டாங்க. ஈஸியான கேட்சஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ரொம்ப ஈஸியான கேட்சஸ் ஒரு விக்கெட் கீப்பரா அவர் தவற விட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுலாம் வந்து கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம் இல்லையா. ஸோ ரியான் பராக் இந்த மேட்ச் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் விட்டுரும். இந்த மேட்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷன் கசிசோ ரபாடா, ஹர்ப்ரீத் பார், ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல், ஷாம் கரன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்கிட்ட கொஞ்சம் மைனஸா இருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், தென் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரெண்டுலயுமே கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ரெண்டுலயுமே குவாலிட்டியான ஒரு பவுலர்ஸ் ஆப்போசிட் டீம்ல இருக்காங்க. ஸோ என்னோட கணிப்புக்கு ரியான் பராக் இந்த மேட்ச் அவர்கிட்ட வந்து நம்ம 15 இருந்து ஒரு 20 ரன்னுக்குள்ள அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு. அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு 10 டீம் போறீங்கன்னா 7 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. எனக்காக ஒரு 3 டீம்ல மிஸ் பண்ணி பாருங்க. பை சான்ஸ் இந்த மேட்ச் அவருக்கு மைனஸ், அவருக்கு இந்த இதெல்லாம் மைனஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் டைம்ல அதே மாதிரி பந்து போட 2 பேர் இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு 3 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, அவரை மிஸ் பண்ணிட்டு. சிம்ரன் ஹெட்மயர் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்க போகுது. இந்த மேட்ச் அவருக்கு நம்ம ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல 2-3 விக்கெட் வெளியிருந்துட்டா கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு 30% எதிர்பார்க்கலாம். பை சான்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து அவருக்கான பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா சிம்ரன் ஹெட்மயர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா உங்களோட கிராண்ட் எக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜானி பேஸ்டோ அண்ட் ஷிகர் தவான் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஷிகர் தவானுக்கு ட்ரெண்ட் போல்ட் ஒரு சின்ன பேட்டில் இருக்குதுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல நிறைய முறை ஷிகர் தவானை ட்ரெண்ட் போல்ட் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட் ஷிகர் தவான் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கு. ஜானி பேஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் நிறைய முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 2 டீமோட ஓப்பனர்ஸ் ஷிகர் தவான், ஜானி பேஸ்டோ 2 பேருமே ட்ரெண்ட் போல்ட் நிறைய முறை விக்கெட் எடுத்திருக்கிறது ஒரு சின்ன ஒரு மைனஸா இருக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கு. ஜானி பேஸ்டோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன் தாங்க. ஸோ செகண்டா பேட் பண்றாரு வேணா மேபி ஒரு 25 இருந்து ஒரு 30+ எதிர்பார்க்கலாம். அதுலயுமே ட்ரெண்ட் போல்ட் ஒரு அவருக்கு வந்து ஒரு ட்ரெண்டா இருக்க போறாரு. ட்ரெண்ட் போல்ட் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நன்றே பர்கரும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 2 பேரும் தான் பவர் பிளே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ ஷிகர் தவான், ஜானி பேஸ்டோ 2 பேருமே ட்ரெண்ட் போல்ட் நிறைய முறை விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ அது மீன் அவங்க வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 எண்ட்ல இருந்துமே ஒரு எண்ட்ல இருந்து ட்ரெண்ட் போல்ட்டும் ஒரு எண்ட்ல இருந்து நன்றே பர்கரும் வந்து போல் பண்ண போறாங்க. ஸோ இது எந்த மாதிரி அவங்க ஓப்பனிங் பட்டர்ஸ் இருக்க போதுங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்க போகுது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவான் பெருசா எடுத்த உடனே ஹிட்டிங் மைண்டுக்கு போக மாட்டாரு, பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுவார். ஸோ அவரோட பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் இந்த மேட்ச் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். ஜானி பேஸ்டோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா 50-50 ஆப்ஷன் தான். செகண்டா பேட் பண்ண வேணாம்னா மேபி ஒரு 25+ ரன் வரைக்கும் அடிக்கலாம். ஷாம் கரன் டபுள் ஆப்ஷன். ஸோ பவுலும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்றாரு. பேட்டிங்லேயே வந்து செகண்ட் டவுனே வரதுனால ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனே அவர் இருக்காரு. சிக்கந்தர் ராசா ஸோ லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்து, பட் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல. 5 மெயின் பவுலருமே பவுல் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் இருக்குமாங்க ஒரு கொஸ்டின் மார்க். பவுல் பண்ணாருன்னா மேபி 1 or 2 ஓவர் பவுல் பண்ணலாம். ஆனால் பேட்டிங்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாருங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அவரோட குவாலிட்டியான ஹிட்டிங் எபிலிட்டி அதுல இல்ல. நல்ல ஒரு பிளேயர், சாலிடான பிளேயர், ரீசெண்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா லாஸ்ட் மேட்ச் ஆனதை பாக்குறப்போ ஒரு குவாலிட்டி பேட்ஸ்மேன் ஆன மாதிரியான ஒரு ஃபீலே இல்ல. இந்த மேட்ச் அவர் மேபி உள்ள இருந்தாருன்னா 1 or 2 ஓவர் பவுல் பண்ணலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா லிவிங்ஸ்டோன் உள்ள வந்தாருன்னா அவர்கிட்ட வந்து நம்ம 30% கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். லிவிங்ஸ்டோன் உள்ள வந்தாருன்னா. செசாத் சிங், ஜித்தேஷ் சர்மா, அத்து சர்மா
பஞ்சாப் கிங்ஸோட மிடில் ஆர்டர்ல இந்த 3 பேருமே ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுலயும் பர்டிகுலரா செசாந்த் சிங்கும் அத்துஷ் சர்மா 2 பேருமே கடைசியா விளையாண்ட 2 மேட்சோட ஹீரோஸ்ன்னு சொல்றாங்க. கடைசியா இவங்க விளையாண்ட மேட்சஸ் பாக்குறப்போ உண்மையிலேயே இவங்க 2 பேருக்காக அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு பேட்டிங், ஒரு யங் பிளேயர், ஒரு சூப்பரான பாஸ்ட் போலிங் யூனிட்டை வந்து துவம்சம் பண்ணாங்கன்னே சொல்லலாம். பர்டிகுலரா செசாந்த் சிங் இவரை வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆனிச்சு. இவரை வந்து ஏலத்தில் எடுத்தப்போ நாங்க இவரை எடுக்கல, இந்த பிளேயர் இல்ல, நாங்க வேற பிளேயர் தான் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட், பஞ்சாப் கிங்ஸோட மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் எடுத்தது தாங்கிற மாதிரி அவரை தான் டீமுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. கடைசியா அதுக்கப்புறம் இவரை தான் நாங்க எடுத்தோங்கிற மாதிரி கான்ட்ரவர்சி நிறைய போனுச்சு. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்துட்டு இருக்காருங்க. எல்லா மேட்சுமே அவர் விளையாண்ட ஒரு 2-3 மேட்ச்லயுமே அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. பயங்கரமா ஹார்ட் ஹிட்டிங் ஆடுறாரு. மைனஸ் அவர் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாத்தீங்கன்னா அந்த ஹிட்டிங் எபிலிட்டிலேயே ஆடுறாரு. வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சோம், வெறும் 25 பாலுக்கு 50 ரன் 60 ரன் அடிக்கணுங்கிற மனநிலையே ஆடிட்டு இருக்காரு. அது எல்லா நாளும் கை கொடுக்காதது. அதுதான் வந்து மிகப்பெரிய மைனஸ். லாஸ்ட் 2 மேட்ச் ஆடினதை வச்சு ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் வச்சா கொஞ்சம் அதிகமா இருக்காரு. அந்த பர்சன்டேஜுக்கு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சோன்னுங்கிற ஒரு மனநிலையில் வர்றப்போ எல்லாரும் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அவருக்கு இருக்கும். கசிசோ ரபாடா, ஹர்ப்ரீத் பார், ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல், தென் சாம் கரன் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். இதுல சிக்கந்தர் ராசா 6வது பவுலிங் ஆப்ஷனுக்கு அவர் தான் இருக்காரு. சிக்கந்தர் ராசா மேபி 1 or 2 ஓவர் இந்த மேட்ச் பவுல் பண்ணலாம். ஹர்ப்ரீத் பாரோட ஓவர்ஸ்ல இருந்து. கசிசோ ரபாடா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஹர்ஷதீப் சிங் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவரும் பவுல் பண்ணிடுவாரு. ஸோ இதுல இன்சிலா பவர் பிளேல கசிசோ ரபாடா வந்து கசிசோ ரபாடாவும் ஹர்ஷதீப் சிங்கும் வந்து இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. சாம் கரன் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. முதல் 6 ஓவர் இவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் 2 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுவே செகண்டா பால் பண்ண போறாங்க அப்படின்னா கசிசோ ரபாடா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கசிசோ ரபாடாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பால் பண்றப்போ அவரோட ஓவரை 15 ஓவருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ அப்போ அவரோட ஓவர்ல வந்து அதிகப்படியான விக்கெட் விழுவதற்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் 2 பேரும் கடைசி அந்த 19வது 20வது ஓவர் அவங்க 2 பேரும் தான் பால் பண்றப்போ அவங்களுக்கு தான் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷல் பட்டேல் 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா கசிசோ ரபாடா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸ்லுமே சாம் கரன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. ஸோ இப்போ 75ல இருந்து 100%க்குள்ள ஷாம் கரன், ரியான் பராக், சஞ்சு சாம்சன், சிகர் தவன், யஸ்வந்தர் செகல், ஹர்ஷதீப் சிங், ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், இப்படி ஒரு 9 ஆப்ஷன் வந்து ஒரு 8 ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா சாம் கரன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சாம் கரன் டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு. பேட்டிங்லயும் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. தென் பவுலிங்லயும் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். 4 ஓவரே மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு பவுல் பண்ணிடுவாரு. ஸோ சாம் கரன் ரொம்பவே சேஃபான ஒரு ஆப்ஷன். தென் அடுத்ததா சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் தாங்க. விக்கெட் கீப்பர் பண்றாரு, டாப் ஆர்டர்ல வந்துடுறாரு. விக்கெட் கீப்பர்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். தென் பேட்டிங் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவரும் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ சஞ்சு சாம்சன். தென் அடுத்ததா வேற யாருக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ் இல்ல. இந்த 2 பேர் மட்டும்தான் 75ல இருந்து 100%க்குள்ள இந்த 2 பேருக்கு மட்டும்தான் டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா ரியான் பராக் டபுள் ஆப்ஷன்ஸ் இல்ல, செகண்ட் ரவுண்ட்ல வராரு. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் இல்லாதது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்டிங் பொசிஷன்லாம் லாங்ல இருக்கு. ஸோ பேட்டிங்ல வந்தார் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க ரியான் பராக்கை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கர் தவானை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போத் இன்னிங்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருப்பாரு. பெருசா ஹிட்டிங் எபிலிட்டிக்கு போக மாட்டாரு. பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ண மாட்டாரு. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணுவாரு. ஸோ சிக்கர் தவானுக்கு வந்து இந்த ஒருத்தர் நான் ஒரு ஆப்ஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்ததான் யஸ்வந்தர் சகல் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் 16வது ஓவருக்கு மேல 1 or 2 ஓவர் அவர் போல் பண்ணுவாரு. ஸோ ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுலயும் பர்டிகுலரா செகண்டா பால் பண்ண போறாருன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருப்பாரு. இப்போதைக்கு டாப் விக்கெட் டேக்கர் ஆப்ஷன்ஸ்ல டாப்ல இருக்காரு. ஸோ யஸ்வந்தர் சகல் கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாரு. பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 1 ஆஃப் கிராண்டில கேப்டன் வைஸ் கேப்டனா கூட கொடுத்துக்கோங்க யஸ்வந்தர் சகலுக்கு. அடுத்து இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ல ஹர்ஷதீப் சிங், ஜாஸ் பட்லர், ஜெய்ஸ்வால் இந்த 3 பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜாஸ் பட்லர் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இந்த 11 மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லெக்ஸ்ல. ஸோ இந்த 5 பேரும் இந்த பர்சன்டேஜ் வைஸ்ல அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. ஸோ மீதி இருக்க ஆப்ஷன்ஸ்ல ரியான் பராக் டபுள் ஆப்ஷன்ஸ் இல்லாதது மைனஸ்.
மைனஸ். அது இல்லாம அவருக்கு ட்ரெண்ட் தரக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஹர்ப்ரீத் பார் வந்து இருக்காரு, ஹர்ஷதீப் சிங் இருக்காரு, தென் ஷாம் கரன் இருக்காரு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறது வந்து அவருக்கு இருக்கிற மைனஸ். தென் அதனால 50-50 ஆப்ஷன். தென் ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஜாஸ் பட்லர் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 50-74% கசிசோ ரபாடா, ட்ரெண்ட் போல்ட், செசாத் சிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செசாத் சிங் பாத்தீங்கன்னா வெறும் 62% வரைக்கும் பிக் பண்ணிட்டாங்க. ஸோ 2-3 மேட்சா அவர் நல்லா பிளே பண்ணதுனால இந்த மேட்ச் அதுவும் அதே மாதிரி பிளே பண்ணுவாங்க மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் இல்லாதது அவருக்கு மைனஸா இருக்கு. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ்ல தான் அவர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். கசிசோ ரபாடா, ட்ரெண்ட் போல்ட் அப்படிங்கிறப்போ கசிசோ ரபாடா செகண்டா போல் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ட்ரெண்ட் போல்ட் அதே மாதிரி செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கசிசோ ரபாடா, ட்ரெண்ட் போல்ட் ரெண்டு பேருமே செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இம்பார்ட்டன்ட். பஞ்சாப் கிங்ஸ் செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா கசிசோ ரபாடா இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கோங்க. 25-49% குல்தீப் சென் அண்ட் ஜானி பேஸ்டோ ரெண்டு பேரும் இருக்காங்க. ஜானி பேஸ்டோ பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. குல்தீப் சென் லாஸ்ட் மேட்ச் வந்தாரு, 3 விக்கெட் வரைக்கும் எடுத்தாரு. இந்த மேட்ச் அவர் பிளேயிங் மேன்குள்ள இருப்பாராங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. பை சான்ஸ் அப்படி உள்ள இருந்தாருன்னா கண்டிப்பா அவரோட பேட்ல பவுலிங்ல இருந்து 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 15-24% ஜித்தேஷ் சர்மா, ஹர்ஷல் பட்டேல், சிக்கந்தர் ராசா, அத்துஷ் சர்மா, ரவிச்சந்திரன், அஸ்வின். ஸோ இந்த 5 பேரும் வந்து இருக்காங்க. ஸோ இதுல ஜித்தேஷ் சர்மா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு, கேட்ச் அண்ட் ஸ்டம்பி டர்ன் அவுட்லயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. தென் பேட்டிங்ல வந்து ஒரு 20% அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்க போகுது. ஸோ ஜித்தேஷ் சர்மா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததா சிக்கந்தர் ராசா வெறும் 17% தாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 ஒரு 20% வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ்ல நீங்க சிக்கந்தர் ராசாவை ட்ரை பண்ணி பாருங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் 15% தாங்க இருக்காரு. ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ். ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரிலாம் நீங்க டீமை போட்டீங்கன்னா அதுல ரவிச்சந்திரன் அஸ்வின் மஸ்ட் ட்ரை. ஸோ மினிமம் வந்து 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவருமே அவர் போல் பண்றாரு. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பார் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ ஹர்ஷல் பட்டேல், அஸ்வின் ரெண்டு பேருமே வந்து இந்த 15-24% ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. 0-14% சிம்ரன் ஹெட்மயர், பிரசிம்ரன் சிங், ஹர்ப்ரீத் பார், நன்ரே பர்கர், ஆவேஸ் கான், துருவ் ஜுரல் இந்த 6 பேரும் இருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா சிம்ரன் ஹெட்மயர் ஒரு கிராண்ட் லீக் பிக், அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா. பிரசிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் வந்து பஞ்சாப் கிங்ஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவர் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ப்ரீத் பார் அவர் வந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் நான்ட்ரே பர்கர் போத் இன்னிங்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா நான்ட்ரே பர்கர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, செகண்ட் பால் பண்ணாலும் சரி, அந்த 19வது ஓவர் அல்லது 20வது ஓவர் அவர் தான் பால் பண்ண போறாரு. ஸோ ஆவேஸ் கானுக்கு வந்து கண்டிப்பா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த 19வது 20வது ஓவர்ல அவர் பால் பண்றதுனால விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு ரொம்பவே அதிகமா இருக்க போகுது. ஆவேஸ் கான் டெத் ஓவர்ல பால் பண்றாரு, அதே மாதிரி நான்ட்ரே பர்கரும் டெத் ஓவர்ல பால் பண்றதுனால 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க இந்த 0-14%. சரி, ஓகே. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் லீக்ஸ்ல as usual சஞ்சு சாம்சனுக்கு எல்லாருமே ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்ததா ஜாஸ் பட்லருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ஷிகர் தவனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. தென் ஷாம் கரன். ஸோ ஷாம் கரனுக்கு கேப்டனாகவும் சஞ்சு சாம்சனுக்கு வைஸ் கேப்டனாகவும் மோஸ்ட் ஆஃப் டீம்ஸ்ல அதுதான் கொடுத்துருப்பாங்க. தென் ஷிகர் தவன், தென் அடுத்ததா பட்லர், இந்த 4 பேருக்கு தான் உங்களோட ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா சேஃபா எல்லாரும் வந்திருப்பாங்க. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஜெய்ஸ்வால். ஸோ ஜெய்ஸ்வாலுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான்ட்ரே பர்கர் அவர் உள்ள இருந்தாருன்னா அவருக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் கசிசோ ரபாடா செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஹர்ஷதீப் சிங் அவருக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷல் பட்டேலுக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுலிங்னா யாரை சூஸ் பண்ணலாம், செகண்ட் பவுலர் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் வீடியோக்கான பிளேஸ்க்கான ஸ்டாட்ஸ், ஹெட் அவுட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் அண்ட் டெமோ டீம்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் அதை நான் மேக் பண்றேன். தேங்க்யூ.